ஹலோ மக்களே, ஜஸ்ட் வீட்டில் இருக்கக்கூடிய சிம்பிள் இன்க்ரீடியன்ட்ஸ் வச்சு டேஸ்டியான ஒரு மோர் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு தான் இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ மோர் குழம்புக்கு மோஸ்ட் இம்பார்ட்டண்ட்டான விஷயம் தயிர். அதை மட்டும் ஜஸ்ட் ஒரு 2 days முன்னாடியே ரெடி பண்ணி யூஸ்வலாக வீட்டில் செய்கிற மாதிரியே செஞ்சு ஒரு 2 நாள் இப்படியே வச்சு இந்த மாதிரி தனியாக டப்பாவில் போட்டு வச்சுக்கோங்க. ஸோ மிக்சியில் காட்டுற இந்த 200 ml ஆஃப் கர்ட் இருந்தால் போதும். ப்ளஸ் ஸ்க்ரீனில் காட்டுற இந்த பேசிக் இன்க்ரீடியன்ட்ஸ். ஸோ ஜஸ்ட் சாம்பார் வெங்காயம், ஒற்றைக்கல்ல, தேங்காய், காஞ்ச மிளகா, அப்புறம் இந்த தனியா, கடுகு இதெல்லாம் வச்சு அந்த மிக்சியில் அரைச்ச தயிரை ஒரு கிண்ணத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. ப்ளஸ் இந்த ஸ்பைசஸ், இந்த மசாலா எல்லாத்தையும் அதே மிக்சி ஜார்லேயே போட்டு நல்லா கிரைண்ட் பண்ணால் போதும். ஜஸ்ட் 1 by 1 பொறுமையாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க மிக்சியில், ஸ்க்ரீனில் காட்டுற மாதிரி. இதை நீங்கள் ஒரு வாட்டி அரைச்சிது நடுவில் வந்துட்டு ஒரு வாட்டி எடுத்து இந்த கன்சிஸ்டன்சி வந்துட்டு நல்லா இந்த திக்காக இந்த பேஸ்ட் மாதிரி வரணும். வந்ததுக்கப்புறம் மொத்தமாக திருப்பி அந்த தயிர்லேயே போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தயிர்னால் ஃபஸ்ட்டு அந்த மிக்சியில் போட்டு எடுத்தோம்ல அந்த தயிர், இப்படி நல்லா கலந்து விட்டுட்டா நம்மளுக்கு அந்த வீடியோவில் காட்டின மாதிரி அந்த கலர் வந்துடும். இந்த பேஸ்ட்டை வந்துட்டு நீங்கள் ஒரு 2-3 days கூட ஸ்டோர் பண்ணலாம். இன்கேஸ் நீங்கள் தயிரில் போட்டு மிக்ஸ் பண்ணிட்டா அந்த டேவே மோஸ்ட்டாக சாப்பிட்ற மாதிரி இருக்கும். ப்ளஸ் கொஞ்சம் கடுகு போட்டு தாளித்து அந்த தாளிக்கிற அந்த ஸ்டேஜ் வரும்போது ஸ்க்ரீனில் காட்டுற மாதிரி தென் ஒரு 1/4 டீஸ்பூன் உடச்ச உளுந்து போட்டுக்கோங்க. அதுலேயே அந்த கடுகு பொரிச்சு வந்ததுக்கப்புறம் இது போடணும். அப்போ தான் உங்களுக்கு இதுவும் புரியறது கரெக்டாக இருக்கும். ஸோ இது ஒன்ஸ் ஓரளவு ரெடி ஆனதுக்கப்புறம் ஸோ உங்களுக்கே ஆக்சுவலாக தெரியும் அது ஓரளவு ஃப்ரை ஆனது. அதுக்கப்புறம் சீரகம் ஜஸ்ட் ஒரு 1/4 டீஸ்பூன் போட்டுக்கோங்க, அதே ஈக்குவல் ப்ரொப்போர்ஷன். அந்த சீரகமும் ஓரளவு அந்த கடுகு நல்லா வெடித்து வரும். அப்போ வந்துட்டு பெருங்காயம் ஜஸ்ட் ஒரு பிஞ்ச் ஆஃப் பெருங்காயம் ஸ்க்ரீனில் காட்டுற அளவு போட்டால் போதும். அப்புறம் ஒரு 4-5 கருவேப்பிலை போட்டு அப்படியே ஜஸ்ட் ஸ்டவ் ஆஃப் பண்ணி நம்ம ஆல்ரெடி பண்ணி மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தோம்ல அந்த மோர் குழம்பு, அதுலேயே நீங்கள் அப்படியே டேரெக்டாக இதை அப்படியே இறக்கி மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதை மிக்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஜஸ்ட் ஒரு 3 கொத்தமல்லி இலை மட்டும் கட் பண்ணி போட்டுக்கோங்க, நல்லா நறுக்கி இந்த மாதிரி. ஸோ தட் உங்களுக்கு சாப்பிடும்போது அது முழுசாக வராமல் இருக்கும். அப்படியே சொல்லியிருந்தேன்ல, ஸோ டேரெக்டாக அப்படியே இறக்கிட்டு நம்ம கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி இது பண்ணிக்கோங்க. மேக் ஷுவர் நீங்கள் இன்கேஸ் அப்போவே சாப்பிட போகிறீங்க அப்படின்னா லஞ்சுக்கு அப்படியே இது மேக்ஸிமம் ஒரு 10 to 15 minutes மேலே ஆகாது. அப்படியே டேரெக்டாக செஞ்சு உடனே ஃப்ரெஷ்ஷாக சாப்பிட்ருங்க. இன்கேஸ் டின்னருக்கு சாப்பிட போகிறீங்கன்னா அதை ஃப்ரிட்ஜில் மட்டும் எடுத்து வச்சுக்கோங்க. அண்ட் மக்களே, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் டூ லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் ஃபார் அவர் யூடியூப் சேனல். சியர்ஸ்.